புதுசாக ஒரு மொபைல் நம்பர் வாங்க போகிறீங்களா? அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க. நான் படுற ஒரு வருஷத்துக்கு மேலே பட்டுக்கிட்டு இருக்க ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் மொபைல் நம்பரில் வாங்குங்க. இல்லாட்டி தயவுசெய்து வாங்காதீங்க. அதுதான் என்னோடய கருத்தை சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ செக்ஸு படம், செக்ஸு மெசேஜ் எல்லாமே இப்படி வருது. இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, நான் அடுத்த மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கட்டுங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி மெசேஜ் அனுப்புனா பாருங்கள், வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளாக நமக்கு மன உளைச்சல் கொஞ்சம் கூட இருக்குது. என்னடா எடுத்தோடனே இந்த மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் என்ன அடுத்து பண்ணட்டும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. ஒரு சுமார் ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு மொபைல் நம்பர் வாங்கினேன். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், ஒரு இதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர் ஒன்று வாங்கினேன். ரெண்டாமா இந்த தெருவிலலாம் போட்டிருப்பாங்களா, ஒரு குடையெல்லாம் போட்டாங்கன்னா எங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் சிம் கார்டெலாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட வந்து நான் ஏர்டெல் சிம் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் ஜியோவுக்கு மாற்றிட்டேன். அந்த சிம்மை நான் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம சேனல் தானே இது நம்ம ஒரு யூடியூப் சேனலுக்கு தானே இது பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கோம். அதை நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இல்லாட்டி ஃபேஸ்புக்கு பேஜு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நான் வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்தேன். ஆல்ரெடி அந்த நம்பர் ரிஜிஸ்டரில் இருக்குன்னு ஃபேஸ்புக்கில் சொல்லிச்சு. சரி, நான் அந்த நம்பரை என்ன செஞ்சேன், சரி அதே பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரு பையன் போட்டால் இருந்துச்சு. சரி, நான் அந்த பையன் போட்ட நான் ப்ரொஃபைல் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன். என்ன அவங்க ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி போஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன். ஏன்னா அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டேன். இது மட்டும் பேசிக்கா ப்ரொஃபைல் இருந்துச்சு, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சுருந்தோம். ஒரு பேஜ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி அதை தான் வச்சுருக்கோம். அதோடு நம்ம அதை யூஸ் பண்ணுறதோடு விட்டுட்டோம். ஏதாவது போஸ்ட்டு எதாவது போட்டோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம், பிளாக் வச்சுருக்கிறதுனால ஷேர் பண்ணுவோம். ஆனால் அந்த நம்பரில் அந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பை கூட விட்டுருங்க. இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ஒரு 2-3 நம்பர் வந்துச்சு. அதை நம்ம கால் பண்ணியே பேசி நான் அந்த நம்பரை வாங்கியிருக்காங்க, புதுசாக வாங்கிருக்குன்னு சொன்னோம், என்ன விட்டுட்டான். திருப்பி இந்த ஃபேஸ்புக்கில் இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே இருந்துச்சு. அப்போயே நான் நினச்சேன், என்னடா 5000 பேர்த்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்குன்னு தனியாக ஒரு ஃபேஸ்புக்கு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க நம்ம பேரே ஒரு 500 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, இதில் 5000 நண்பர்களுக்கு பக்கத்தில் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்போ நான் யோசனை பண்ணல, சரி நல்லா போஸ்ட் எதுவும் போட்டு அப்படி கூட நான் யோசனை பண்ணி அந்த போஸ்ட்டை பார்க்கல. நல்ல போஸ்ட்டாக தான் போட்டிருக்காங்க. எங்கே ட்ராவல் பண்ண போஸ்ட்டு, ஃபேமிலி போஸ்ட்டு, இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. வேறு எந்த ஒரு தப்பான இல்லீகலான எந்த ஒரு போஸ்ட்டோ எதுவுமே போடலை. ஆனால் அந்த நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது அவங்க போட்டவங்க எப்படி அப்படின்னு. இப்போ என்ன விஷயம்னு கேளுங்க. நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஃபேஸ்புக்கில் அந்த அக்கௌண்ட்டை போய் டீஆக்டிவேட் பண்ணி விட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா பேஜ் வேறு ஓப்பன் பண்ணி விட்டோமே அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு 28,000 ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பேஜ் ஒன்று அதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தனியாக யூனிக்கான போஸ்ட்டு போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய மெசேஜ், நிறையா கால்ஸ் வருது ஃபேஸ்புக்லேயே. சில மெசேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஆபாசமாக இருக்குது, செக்ஸு படமாக இருக்குது மெசேஜில். இதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நம்பரை. கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து நாமக்கல், ஈரோடு இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் தான் இருந்திருக்காங்க. தயவு செய்து நீங்கள் யாராவது பெண்கள் பார்த்துக்கிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வேறு ஒருத்தர் கூட அஃபேர் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா வேறு ஏதாவது நிறையா வழி இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா இப்போ நான் வாங்கி நான் பாதிக்கப்பட்டு, நல்ல வேளை நான் ஒரு ஆம்பளைங்கிறதுனால விட்டுட்டேன். இதோட உங்கள்கிட்ட நான் வீடியோ போகிறதோடு தெரிவிச்சுக்கிறேன். இதோ ஒரு லேடிஸ் இந்த நம்பர் வச்சுருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வேறு ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு இவங்க தண்டனை அனுப்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வேறு ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நானே ஒரு லேடிஸாக இருந்தால் நான் அந்த நம்பரை வாங்கி வச்சுருந்தேன்னா இப்போ நான் தண்டனை அனுப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆபாச செய்தியாக வருது, அவ்வளோ ஆபாச மெசேஜாக வருது. நிறைய நான் ஒரு நிறைய பேர் கால் பண்ணி பேசுவாங்க. யாருங்க இந்த மாதிரி இவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. இவங்கள்ட்ட இல்லைங்க, அந்த நம்பர் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் தப்பாக அடிச்சிட்டிங்க, நீங்கள் இவங்க தம்பி தானே, அவங்க தம்பி, நான் இவங்க தம்பி இல்லை, நீங்கள் தப்பாக அடிச்சிட்டிங்க, நல்லா சர்ச் பண்ணி அடிச்சு பாருங்கள், இல்லாட்டி வேறு யாராவது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டேன். சரி, பேசிக்காத மாதிரி தானே வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் வர்ற மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் நான் வேணால் உங்களுக்கு யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னால் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்றான் யூடியூப்காரன். அதனால் நான் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ போடுறேன், இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். வெறும் இப்படிலாம் ஆபாசமாக ஒரு மெசேஜ் அனுப்பலாமா அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஆளுங்க எங்கே இருக்கான்னு தெரில. ஒரு ஆபாச வீடியோ ஆபாச எஸ்எம்எஸ் அமைச்சு வந்து ஒருத்தரை கொண்டு வரலாங்கிறதுக்கு அப்போ இப்படி பெண்கள் இப்படி இருக்காங்களா இல்லை ஆண்கள் இப்படி இருக்காங்களான்னு எனக்கு புரியலை. சரி, ஓவராக பேசாமல் சரி வாங்க அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கும், ப்ளர் பண்ணி காமிக்கிறேன். என்னால் ப்ளர் தான் பண்ண முடியும், ஏன்னா யூடியூப் கம்யூனிட்டி அகெயின்ஸ்டாக இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல ப்ளர் பண்ணி போடுறேன். இல்லை இந்த வீடியோ நீங்கள் ப்ளர் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கு அதோட லிங்க் நான் அந்த வீடியோக்களை கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக்கோட இந்த அக்கௌண்ட்டு தான் நம்ம உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பாருங்க, இனியன் அன்புன்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இங்கே பாருங்கள், சைடில் அப்படி கீழே பாருங்கள் இப்படி மெசேஜ் அனுப்புனா இங்கே பாருங்கள், வீடியோ பாருங்கள். அப்படியே நான் பேசுகிறத விட எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், எப்படியாப்பட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்புல அப்படின்ட்டு. அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே நம்ம இங்கே மிஸ்டு கால் இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 14 2019. அப்புறம் காலையில் குட் மார்னிங் என்ன பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்கள், சாரி நேற்று காலையில் அதிகாலை 3:52 இந்த ஃபோன் மிஸ்டு காலில் இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இன்டர்நெட் இருக்காது, அதனால் மொபைல் இன்டர்நெட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் விட்டுட்டு போயிடுறது. இது மட்டும்னா நீங்கள் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. யாரோ ஒரு நாய் இப்படி மெசேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். இங்கே பாருங்கள், மெசேஜை பண்ணால் இங்கே பாருங்கள், நிறைய மெசேஜ் நான் டெலீட் பண்ணி விட்டுவிட்டேன். வேறு நிறையா மெசேஜ் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். எவ்வளோ தான் நம்ம ஓரளவு தான் தொல்லை இல்லாமல் இருக்கலாம், நம்ம சொல்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த இதில் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்கள், ஒரு திருட்டு பயான்னு நினைக்கிறாங்க. சரியான பொம்பளை சோக்கு வருங்க. இந்த புன்ராஜுங்கிறவனுக்கு நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் பாருங்கள். இவன் ஓயாமல் இப்போ மெசேஜெல்லாம் நான் நிறையா டெலீட் பண்ணிட்டேன். அது நான் இல்லைங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக வேண்ட சொல்கிறேன். அது திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். போகணும் காலில் வேறு பண்ணிக்கிட்டு இம்சை வேறு. நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த போட்டாவில் உள்ள ஆள் தானே இந்த லேடிஸ். இப்போ அடுத்த முன்னாடி இவ்வளோ ஈஸியாக மெசேஜ் அனுப்பலாமா? இதாம்மா ஒரு என்ன ஆம்பளை எல்லாம் பொம்பளை சொக்கு எடுத்து அலையிறேன், அரிப்பு எடுத்து அலையிறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரியுது. இவன் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர். அவங்களுக்கு நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக போகிறதுன்னு தெரில. நிறையா பேருங்க மெசேஜுக்கு குறையே கிடையாது. ஏன்னா ஒரு சில மெசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஹாய்ன்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அறுவருக்கான மெசேஜ் தாங்க. இதை ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருந்துருக்கு, நிறையா பேர்த்திட்ட தண்ணி கட்டிட்டு அந்த பிள்ளை விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீங்களையும் நம்ம சொல்லக்கூடாது, நிறையா பேர்த்துக்கு தண்ணி கட்டிட்டு விட்டுருச்சு பிள்ளைக்கு. அந்த பிள்ளை விட்டுறது இப்போ ஆள் கால் பண்ணி ஓடிடுச்சு. இந்த பொன்ராஜுங்கிறவன் வெவ்வேறு ஐடி வச்சுருப்பான் போல. இங்கே ஒருத்தன் அதே தான், இங்கே 2 ஐடியில் இருந்துக்கிட்டு 2 ஐடியிலையும் பாருங்க பயங்கரமாக நல்லா இருப்பான் போல. அவன் ஐடி தான். இங்கே ஒரு ஐடி இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஐடி, இங்கே பாருங்கள் மேலேயும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். பயங்கரமாக நல்லா இருப்பான் போலக்கு. இவன் அந்த பிள்ளைக்கு மேலே டாப்பில் இருந்திருப்பான் போலக்குது பாருங்க. பயங்கரமாக நல்லா இருந்திருக்கிறாங்கங்க. நான் ஏன்டா இப்போ இந்த நம்பரை வாங்கினோம் அப்படிங்கிறத ஒரு நாள் இல்லாமல் இதில் இந்த பொன்ராஜ் இம்சை தாங்க முடியல அப்படிங்கிறத பிளாக் பண்ணி வச்சுட்டேன். இவனோட இம்சை தாங்க முடியல, கால் பண்ணிக்கிட்டு இம்சை பண்ணுறான்ட்டு பிளாக் பண்ணி அடுத்தது இந்த நம்பர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டான். என்னத்தான் பேசுகிறது, மெசேஜாக பொறும் காலாக பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன். இது மாதிரி நிறையா இங்கே பாருங்கள், நிறையா பேர் இருக்கான். லிஸ்ட்டு போட்டால் இந்த 4000 பேர்த்தில் ஒரு 1000 பேர் தான் மாதிரி பண்ணாமல் இருப்பான் உங்களுக்கு. இவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அந்த புன்ராஜுங்கிறவனுக்கு வரும் 3 ஐடி இருக்குதுங்க, ஃபேஸ்புக் ஐடி. இப்போ இதே பொழப்பாக இருந்துக்கிட்டு பண்ணுவானா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இந்த பொன்ராஜ் மட்டும் இல்லை, நிறைய பேர் மெசேஜ் இப்போ காட்டின அருவறுப்பான மெசேஜ் இருக்குது. இந்த அருவறுப்பு மெசேஜே நம்மளால் உங்கள்கிட்ட காட்டுறது எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. மித்தபடி நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சொல்லுங்கள், நான் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்ட்டு.